நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் நமக்கு தெரியும். திருவள்ளுவர் தொடாத விஷயங்களே இல்லை, சொல்லாத செய்திகளே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தூது போகிறவங்க எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு இலக்கணம், அதுக்கு ஒரு அதிகாரம். 69வது இலக்கணத்தில் 69வது அதிகாரத்தில் தூது பற்றி மட்டுமே 10 பாடல்கள். அதில் தூது போகிறவங்க எப்படி இருக்கணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. 682வது திருக்குறள். இந்த திருக்குறளில் ரொம்ப எளிமையாக குழந்தை படித்தா கூட புரியும். அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. இவ்வளோதான் திருக்குறள், எல்லாருக்குமே புரியும். அன்பறிவு, அன்பு, அதாவது நம்ம பேசும்போதே அன்பாக பேசும்போதே இந்த தூதுவர் நமக்கு நலம் விரும்பியாக தான் வந்திருக்கிறாரு. இவர் எந்த கெட்ட செய்தியும் சொல்கிறதுக்காக வரல, எந்த கோப செய்தியும் நமக்கு பிடிக்காத செய்தியும் சொல்பவர் போல தெரியல. தூதுவர் மன்னர்களே அவங்க மேலே போர் தொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தூதுவர்களை எந்த விதத்தையும் தண்டிப்பது மரபு அல்ல, தமிழர் மரபு அல்ல, அரசர்கள் மரபு அல்ல, அந்த அறநெறி. அதனால் அவங்கள எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க அன்பாக பேசலைன்னா கூட அவங்கள எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் தூதர் அன்பாக தான் பேசணும். அந்த ஒரு அப்ரோச் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த முனைப்பு அப்ரோச், அதுலேயே இது நமக்கு சுமூகமாக முடிஞ்சிடணும், அப்படி தெரியணும் பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்க இரு தரப்பினருக்கும். அதுதான் அன்பு. அறிவாக பேசணும். அதுவும் ஆராய்ந்த சொல்வன்மை. ஏதாவது ஒரு சொல் தப்பி தவறி சொல்லிட்டா கூட அது வேறு பொருளை தந்துடக்கூடாது. அதாவது ஒரு பேசுகிற ஒரு சொல் இரு பொருள் பற்றக்கூடாது. அதுக்கு கோபமான ஒரு பொருளும் தரக்கூடிய சொல் இல்லாமல் பேசணும். இவர் சாதமாக தான் நினச்சி பேசுவார். அந்த தரப்பு மக்களுக்கு அந்த தரப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு இது ஏதோ தப்பான்னு சொல்ல வந்த மாதிரி படக்கூடாது. அப்படிப்பட்ட சொற்களையாக தேர்ந்தெடுத்து பேசணும். சமாதானத்துக்கு இழுக்கிற பேச்சாக பேசணும். இப்படி அந்த சொல்வன்மை, இதுதான் தூது உரைப்பார்க்கு, தூது சொல்கிறவங்களுக்கு இன்றியமையாத 3. இது 3 தான் இன்றியமையாததுன்னு சொல்கிறாரு. ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறள், ரொம்ப அழகான ஒரு திருக்குறளும் கூட. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாதது 3. இந்த 3 இன்றியமையாததுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். ரொம்ப அழகான திருக்குறள் இல்லையா? படிங்க. நன்றி.